குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்குது. அந்த படகுல வந்து ஒரு நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த அந்த பாடி எல்லாம் வந்துட்டு எங்களோட அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனா ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமாக அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடியெல்லாம் கடலில் இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு பார்வை அறுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு நெஞ்சில் கத்தியால் குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமாக என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்ச ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழித்து ஒரு மீனை வெட்டும்போது அந்த மீனுக்குள்ளே வந்துட்டு ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்னால் மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு வந்துட்டு நைட்டில் ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன் அப்படின்றுவேன். ஏன்னா இது அந்த குதிரை படகு யாருக்காவது தெரிஞ்சோன்னா இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு கலர் படத்தில் அது ஃபோட்டோ இருக்குது. பத்திரிகை நண்பர்களே, இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. முதலில் என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர், எனது இயக்குனர் பிரபு சாலமன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, அவர் என்றும் நினைவில் தைப்பேன். அதை இங்கே சொல்லிக்கொண்டு ரொம்ப நேரம் பேச ஆசை தான். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது. அப்படின்னா எனக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும்போது நான் கண்ணால் கண்ட காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறது. சோமேந்திரன்னா வந்துட்டு ஏதோ சிரித்து பேசிட்டார். இதுக்கு பின்னால் பெரிய வழிகள் இல்லை, பதுங்கூலிக்க என்னோடய காதலி இருந்தால் அங்கே போயிருக்கும்போது ஜாலியாக இருக்குமெண்டு. ஆனால் எங்களோட அம்மாவுக்கு இப்போ 87 வயசு. எங்களோட அம்மா அந்த நாட்டை விட்டு போய் இப்போ 32 வருஷமாகுது. எங்களோட அம்மாவால் இதுவரைக்கும் நார்வேயிலிருந்து திருப்பி இலங்கைக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வலிய சுமந்தாங்க. அவங்க தான் அந்த எங்களோட ஒரு பிரதர் இறந்தார். அப்புறம் அவங்களோட அண்ணாமார் தம்பிமார் இப்படி அவங்க சொந்தக்காரெலாம் அவங்க ரத்தத்தை பார்த்துப்பாங்க. அவங்க நர்ஸாக வேலை செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு 12 வயசு இருக்கும்போது குமுதினி படகுன்னு சொல்லிட்டு குறியாட்டுவான்லேருந்து நெடுந்தீவு பொறுத்த ஒரு படகு இருக்குது. அந்த படகுல வந்து ஒரு நிறைய பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. யார் செஞ்சாங்கன்றது எனக்கு தேவையில்லை. நான் அந்த பாடி எல்லாம் வந்துட்டு எங்களோட அம்மா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நான் ஒரு 12 வயசு பையனா ஒரு பனைமரத்தை கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு 6 வருஷமாக அது ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். வர்ற பாடியெல்லாம் கடலில் இருந்து வெட்டுப்பட்டு ரத்தங்களோட பெண்களுக்கு பார்வை அறுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு நெஞ்சில் கத்தியால் குத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு 12 வருஷம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமாக என்னால் மீன் சாப்பிட முடியல. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த பிரச்சனை முடிஞ்ச ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழித்து ஒரு மீனை வெட்டும்போது அந்த மீனுக்குள்ளே வந்துட்டு ஒரு விரலோட ஒரு மோதிரம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு என்னால் மீன் சாப்பிட முடியல. அப்புறம் நான் ரொம்ப நாளாச்சு வந்துட்டு நைட்டில் ரொம்ப பதட்டப்பட்டு எழுதிப்பேன் அப்படின்றுவேன். ஏன்னா இது அந்த குதிரை படகு யாருக்காவது தெரிஞ்சோன்னா இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்துட்டு கலர் படத்தில் அது ஃபோட்டோ இருக்குது. ஸோ சிரிச்சிட்டு சொல்கிற நல்லா தான் இருக்குது சோமினா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரே வயசுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்துட்டு எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த முறுக்கு, அந்த சுலகு, அந்த குசினி ஒவ்வொன்று என்கிட்ட கேட்பீங்க. நான் சிரிச்சிட்டு இருப்பேன். இந்த படத்தில் மட்டும்தான் வந்துட்டு நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த படத்தில் நடிக்கும்போது தான் நடிக்கிறது எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அந்த வீடே அப்படி இருக்கும். ஒரு வேர்வை மனம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அங்கே யாருக்கும் எந்த வசதியும் செய்து கொடுக்கல. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த படம் இந்த போஸ்டர் மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேனை கூடி போட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேன் சத்தம் கூடி அந்த போர் சூழலை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாங்களோ தெரில. அங்கே கனடாவில் வந்து ஒரு பிள்ளை நடிக்க வந்துச்சு. அந்த பிள்ளைக்கெல்லாம் இந்த ஊர் வெயில் தாங்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை கூடி அதை அடக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சுவாதி, நம்ம நவயுகா, சிந்தர், உங்கள் பேர் மட்டும்தான் தெரில, மறந்துட்டு, சித்து, அப்புறம் நவீன் சார் வந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பார்த்து. என்ன சொன்னால் அவர் வந்தோன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, படம் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருந்தார். ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அவரை தூரத்துலேருந்து பார்த்துனாங்க, பக்கத்தில் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு படமாக எடுத்திருந்தாலும், உழைப்புகள் போட்டிருந்தாலும், இந்த படத்தை வந்துட்டு துணிச்சலாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா
நம்ம கதையை சொல்கிறதுக்கு நம்ம சுற்றியே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நிறைய மசாலா படங்கள் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இது யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை, நம்மகிட்ட பணம் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் எடுக்காத ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்துட்டு அவரோட டீமோட சேர்ந்து எடுத்தது இந்த படத்தோட முதல் வெற்றி. ரொம்ப பேசிட்டுன்னா அந்த மேடை ஒரு மாதிரி மாறி போய் மைண்டெல்லாம் மாறி போய் ஏதாவது தப்பாக பேசிடுவேன். இது நம் கதைகள் சொல்லுவதற்கான ஆரம்பமான படம். என்னென்னா அந்த குமுதினி படங்கள் நடந்த விஷயத்தை நான் அந்த உலகத்துக்கு ஒரு நாள் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் படமாக எடுத்து காமிப்பேன். ஏன்னா ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டது நான் பாதிக்கப்பட்ட எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு சினிமா. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சினிமாவை பார்ப்பீர்கள். செகண்ட் ஹாஃபாக பார்க்கும்போது நாங்கள் பட்ட வலிகள் வேதனைகள் எல்லாரும் நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். அதுக்காக எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நடித்த நடிகர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக சித்து குமரேசன். எல்லாருக்கும் வணக்கம். நீலிடா இந்த படம் வந்துட்டு என்னோடய ப்ராசஸில் என்னோடய கெரியரில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்த மக்கள் எங்கள் கூட இருந்தனால நாங்கள் அந்த கேரக்டராகவே நிறைய வாழ்ந்திருக்கோம். ஸோ இந்த கேரக்டரை நம்பி என்னை இந்த கேரக்டரில் சூஸ் பண்ண சோமிதரன் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இங்கே நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வின்சன் அண்ணா சொன்ன மாதிரி. ஆனால் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் நவயுகா அக்கா, அவங்கள வந்து ஸ்லாங்காக நாங்கள் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ லேட் நைட் போய் கேட்டாலும், அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் திரும்பி திரும்பி அந்த வேர்ட்ஸ் உச்சரிப்பு ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நாகர்கோவில். ஸோ இவங்க கூட பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்கள் ஊரோட ஃபுட்டுக்கும் அவங்க ஊரோட ஃபுட்டுக்கும் எங்களோட வார்த்தைகளுக்கும் அவங்களோட வார்த்தைகளுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்குது, நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து சோமிதரன் சாரால் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.